அடுத்து ஸல்லல்லாஹு விளக்குறாங்க இன்னொரு ஹதீஸ்ல, இன்னக்கும் லஸ்தும் மிஸ்லி, நிச்சயமாக நீங்கள் என்ன மாதிரி கிடையாது. சரி, அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல விளக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன மாதிரி கிடையாது சொல்லி போட்டு லஸ்தும் மிஸ்லக்கும், நான் உங்களை மாதிரி இல்லைன்னா, நீ என்ன மாதிரி இல்ல, நான் உன்ன மாதிரி இல்ல. ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ். அப்போ நபி யார்? ரெண்டாவது நீங்க எப்படி விளங்கிட கூடாது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குன்னு விளங்கிட கூடாது. நீ எப்படி விளங்கிட கூடாது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னு விளங்கிட கூடாது. என்ன மனசென்று இறக்கிறாத, என்னுடைய அந்தஸ்து இவ்வளவு, அது எவ்வளவு அந்த கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். நமக்கு ஒரு கற்பனைக்குள் கொண்டு வர முடியாதுங்க பெருமானா ஸல்லல்லாஹு அந்தஸ்தை. ஸல்லல்லாஹு வளர்க்கிறாங்க. ஃபஸினல் ஐனி அன் நظரு, கண்ணின் விபச்சாரம், அசிங்கத்தை, ஆபாசத்தை பார்ப்பது. ஒரு அந்நிய பெண் போனா பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த விபச்சாரத்தை செய்பவர்கள் உண்டு தானே. இதே நல்ல மூமின் இப்ப செருப்பு தூக்கணுமா இல்லையா? அவன் மேடையில் பேசும்போது செருப்பு தூக்கிக்கணுமா இல்லையா? தூக்கி போட்டு சாத்தி இருக்கணுமா இல்லையா? ஏங்க எங்கேயோ ஒரு காஃபிர் வந்து ஐ லவ் யூ முஹம்மதுன்னு சொல்றது, ஐ லவ் முஹம்மதுன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு குதிச்சுட்டு இருக்கிறோம். அவன் காஃபிருங்க. ஒரு காஃபிர் கண்ணோட்டத்துல பாருங்க, அவன் நபியை வெறுக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு காஃபிர் சொன்னாதான் நமக்கு ரோசம் வரும், பொங்கணுமா? கேள்வி அதுதான். அடுத்து எப்படி சொன்னேன் தெரியுமா? நான் பொய் பேசல, வீடியோ கிளிப்ப கையில வச்சுக்கிட்டு பேசுறேன். இதை எவனாவது மறுத்தன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து கிளிப்பிங் போட்டு பேசுவேன். ஆமா, இப்படி பேசியிருக்கான் பாடுறா, இப்படிதான் உங்க கூட உன் தலைவன் பேசியிருக்கான் பாடுறாட்டு கிளிப்பிங் போட்டு பேசுவேன். அவனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். யார் மேல கை வைக்கிற? எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? என்னைக்காவது நம்ம சுன்ன ஜமாத் அறிஞர்கள் ஆலிம்கள் மேடை போட்டு பேசும்போது அவனை அசிங்கத்தை பத்தி தனியா பேசிட்டு இருக்கமா? பப்ளிக் ஆனது தானே, பப்ளிக் விஷயம் தானேங்க. எத்தனை உலமாக்கள் கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. உங்களால கேவலப்படுத்துறதுக்கு அந்த வண்டி எடுத்து வண்டியா பேசுறேன். எங்களுக்கு அசிங்கமா இருக்குடா, அவ்வளவு அசிங்கத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்க. அந்த அசிங்கத்தை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது. ஆனா நாங்க சொல்றோமா, எங்களுக்கு தேவையில்லாது. ஏன்னா எங்களுக்கு அது ரூட் இல்ல, மார்க்கம் தான் ரூட். இன்னொன்னு உங்க ஆளை வச்சு அல்லாத பேச வச்சுட்டா, அதுதான் ஹைலைட். ஆமா, நமக்கு என்ன அது வேலை கேட்கிற? நம்ம நபியை பத்தி பேசிட்டு போவோமே, அவனை பத்தி அவனுக்கு இதுவரை ஆற்றப்பட்ட, எனக்கு முன்பு ஆற்றப்பட்ட உரைகளில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் வழங்காத தனித்துவங்களை, தனித்தன்மைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான், கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்கிற கருத்து எடுத்துரைக்கப்பட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு அவர்கள் உயிர்களை விட மேலானவர்கள். குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு அவர்களின் உயிர்களை விட மேலானவர்கள். குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். உலகில் உள்ள அனைத்து உறவுகளை விட, மக்களை விட, பொருட்களை விட அதிகமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவன் குர்ஆனிலே பல இடங்களில் பட்டியலிடுகின்ற இந்த வேளையில் உலக முஸ்லிம்கள் எல்லோருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அல்லாஹுக்கு அடுத்து இந்த படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலுல் ஹலாயிக், படைப்பினங்களில் மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்கிற இந்த கருத்தை பாட தலைப்புகளாக முஹத்திஸீன்கள் தங்களது நூல்களிலே பதிவு செய்து அதன் கீழே பல ஹதீசுகளை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்தவர்கள். இன்று இஸ்லாத்திற்குள்ளே நாங்கள் தான் மாணவியை நேசிக்கிறோம் என்கிற பெயரிலே, நபி வழி பிரகாரம் நாங்கள் தான் நடக்கிறோம் என்கிற பெயரிலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிராக புதிய ஒரு கூட்டம் தோன்றியது. இது இன்று அல்ல, எல்லா காலகட்டத்திலும். அது தோன்றும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மாணவி அடையாளம் காட்டினார்கள். வழிகேடர்கள் யார், எந்த உருவத்தில் வருவார்கள், ஸல்லல்லாஹு அடையாளம் காட்டினார்கள். சஹாபா பெருமக்கள் காலகட்டத்திலே யாரெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற கொள்கைக்கு எதிராக களமாடுகிறார்களோ, எதிர்த்து வந்தார்களோ, அவர்களை அடையாளப்படுத்தினார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபா பெருமக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாபெரும் சஹாபா பெருமக்கள் அவர்களை அடையாளம் காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன,
நாம் அவர்களை எப்படி நம்ப வேண்டும், அவர்களை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அனைத்தையுமே இறைவன் குர்ஆனில் சொன்னதை போன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னதை போன்று அதை இந்த உம்மத்திலே அதை பாதுகாத்து வந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், இமாம்கள், இறைநேசர்கள். இன்னைக்கு இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை அழிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் புதிதாக வந்தவர்கள் ஆதாரமாக மக்களை குழப்புவதற்கு கையில் எடுத்தது குர்ஆன் ஹதீஸ் என்கிற போர்வையில். அது உண்மை அல்ல, அது போர்வை. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். இது மீலாது சம்பந்தமான ஒரு விழா என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டுமே பேசப்படுகிற இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமா இல்லையா? வஹாபிகளும் அதை தான் சொல்றான். உண்டுதானே? மூச்சுக்கு 300 தடவை நபி வழி நடப்போம், நபி வழி நடப்போம். தொழுகையில இது நபி வழி தொழுகை. அதுக்கு பேர் என்ன பேரு? நபி வழி தொழுகை. திருமணம் நபி வழி திருமணம். நம்மளாம் எந்த வழி திருமணம்? நபி வழி திருமணம். அவங்கெல்லாம் தொழுகைக்கு உள்ள தக்பீர் கட்டி தொழுகைக்கு உள்ள யாரெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்க போகுது கலாச்சாரம்? எங்க போகுது அவங்களுக்கு? அப்படி யூத நசாரா கலாச்சாரத்தை பின்பற்றுறது. தமிழ்ல துஆ கேட்கிறாங்க, தமிழில் துஆ கேட்கலாம். அவங்க கொள்கை தொழுகைக்கு உள்ள சட்டங்க. நாம் இதுக்கு பேர் நபி வழி தொழுகை. எல்லாரும் நம்பணும், சரிங்களா? அப்ப மக்களை ஏமாத்துறது. நான் அதை பத்தி பட்டியல் போட்டு போனா அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும். நான் அதுக்குள்ள போகல. நான் நபியை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்க பேர் வச்சுட்டாங்க, ஒரு லேபிள். நாங்கள் நபி வழி நடப்போம். எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு நபி வழி. தொழுகையா நபி வழி, திருமணமா நபி வழி, வளர்ச்சியில ஏதாச்சும் சட்டம் பேசுறது நபி வழி சட்டம். அவனை சேர்த்துக்கணும் மக்களை கெடுக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு நினைப்பீங்க. அப்ப நபி அவ்வளவு நேசிக்கிறாங்கப்பா நினைப்பாங்கல்ல. அதுக்குதான் சொல்ல வரேன். இவன் பார்வையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி சாதாரண மனிதர். இப்ப வாங்க, எங்க நபி நேசிச்சா? நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர். குர்ஆன் அல்லாஹ் சொன்னான்ல, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். அல்லாஹ் சொன்னானே இல்லையா? நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று கூறுங்கள் நாயகமே. அல்லாஹ் சொன்னானே இல்லையா? அதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டான். நான் குர்ஆனுக்கு தஃப்சீர், அந்த வசனத்துக்கு தஃப்சீருக்குள்ள போகல, விளக்க உரைக்குள்ள போகல. என்னன்னா, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் அல்லாஹ் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் அல்லாஹ் சொன்னானே இல்லையா? இதை தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா, உங்களை போன்ற மனிதன்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி சாதாரண மனிதன் விளக்கம் சொல்லிட்டான். இங்கதான் பிரச்சனை. இதாங்க பிரச்சனை. 2 கண்ணு, 2 கை, 2 காலு, உருவம், தோற்றம், அமைப்பு, மனிதர். யாராச்சும் மறுக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம யாராச்சும் மனசு இல்லைன்னு சொல்றோமா? மனிதர் இல்லைன்னு சொல்றோமா? மனிதர் இல்லைன்னு சொல்றோமா? யாராவது சொன்னாங்களா? சொன்னா ஏத்துக்குவோமா? மனிதர். உங்களை போன்ற சாதாரண மனிதர் இதை ஏத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல, அந்த வசனத்தை வச்சு பதில் சொல்லலாம், அதுக்குள்ள கூட போகல. ஒரு வசனத்திற்கு பெருமானார் விளக்கம் தராங்களா இல்லையா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருவாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு நோற்பதை தடை செய்கிறார்கள். தொடர் நோன்புனா என்ன? விசால் சொல்லுவாங்க அரபில, சௌம விசால். தொடர் நோன்புனா என்ன? நம்ம சஹர் வைக்கிறோமா இல்லையா? சஹர் வச்சுட்டு அன்னைக்கு சூரியன் மறையும் போது என்ன செஞ்சிருவோம்? இஃப்தாரு, நோன்பு திறந்துருவோம். அதானே சௌம விசால். தொடர் நோன்பு அப்படின்னு சொன்னா ஒரு சஹர் வச்சிடணும். சஹரை வச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு இஃப்தார் என்னைக்குன்னு தெரியாது, அது பாட்டுக்கு போகும். அது 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், 1 வாரம் கூட ஆகலாம். அது தாண்டவும் செய்யலாம். என்னைக்கு அதை இஃப்தார் மகிழ்ச்சி முடியும் போது அதை முடிக்கிறோமோ அப்பதான் எது நோம்பு முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப ஒரே ஒரு சஹரு பல நாட்களாக பசி பட்டினி அனைத்தும் கடந்து பல நாட்கள் கழித்து ஒரு நாள் சூரியன் மறைகின்ற பொழுது அந்த நோன்பு திறக்கிறது இஃப்தார். இதுக்கு பேர் சௌம விசால். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் தடுத்தாங்க, மக்களை தடுத்தாங்க. சௌம விசால் செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த பொழுது அப்ப சஹாபா பெருமக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, நபி அவர்களே நீங்க எங்களை தடுக்கிறீங்க, ஆனா இன்னக்கு துவாசிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே தாங்கள் தொடர் நோன்பு நோக்குறீர்களே.
இது வஹாபிச கேள்வி மாதிரி கிடையாது. என்ன எங்களை தடுத்துட்டு நீங்க செய்யறீங்க, செய்யலாமா? இந்த போங்க மாதிரிதான். அந்த கோணத்துல கேட்கல. நபி அவர்களை எங்களை தடுக்கிறீர்கள், தாங்கள் செய்கிறீர்கள், அதற்கான நுட்பம் என்ன? அறியாமை போக்குறது கேட்கிற கேள்வி, திமிர்த்தனமான கேள்வி கிடையாது. எங்களை தடுத்து போட்டு நீங்க செய்வீங்களா? இது திமிர்த்தனமான கேள்வி. அவங்க அந்த அடிப்படையில கேட்கல. இன்னக்க துவாசிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், பசிப்பட்டு கிடக்கிறீர்கள், நாங்களும் இருக்கலாம் தானே, உங்களை மாதிரி நாங்களும் கிடக்கிறோமே. அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றாங்க, இது வந்து அந்த வசனத்துக்கு நீங்க விளக்கமா எடுத்துக்கலாம். ஐயுக்கும் மிஸ்லி, உங்கள யாருப்பா என்ன மாதிரி ஆக முடியும் கேட்டாங்க. ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்று ஆக முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள யார் என்ன மாதிரி ஆக முடியாதுன்னு அர்த்தம். சரி, இத புரியறதுக்காண்டி இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இன்னக்கும் லஸ்தும் மிஸ்லி, உங்களில் யாரும் நிச்சயமாக என்னை போன்று இல்லை. இந்த வார்த்தையிலும் சொல்றாங்க. நான் சொல்றேன், ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல வந்த ஹதீஸை நான் சொல்றேன். புகாரில இதே கருத்து ஹதீஸ் வருது. சரி, இன்னொரு வார்த்தையிலும் சொல்றாங்க, அதாவது உங்களில் யார் என்னை மாதிரி ஆக முடியும். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதானே அரபியில் சொன்ன ஹம்சத்துல் இன்கார் அப்படிம்பாங்க. இஸ்திஃபாம் இருக்கலாங்க. இஸ்திஃபாம் இன்காருக்கு ஒரு நீங்க பலாகத்துல படிப்பீங்களா இல்லையா? ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? மறுப்பதற்காக உங்களை யார் என்ன மாதிரி ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம், யாரும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து சலாச விளக்குறாங்க இன்னொரு ஹதீஸ்ல, இன்னக்கும் லஸ்தும் மிஸ்லி, நிச்சயமாக நீங்கள் என்ன மாதிரி கிடையாது. சரி, அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல விளக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன மாதிரி கிடையாது சொல்லி போட்டு லஸ்தும் மிஸ்லக்கும், நான் உங்களை மாதிரி இல்லைன்னா, நீ என்ன மாதிரி இல்ல, நான் உன்ன மாதிரி இல்ல. அப்ப என்ன சொல்ல வராங்க? எப்பா நீ மனசன் தான், நானும் மனசன் தான், அதனால உன்ன மாதிரி சாதாரண மனசை நினைச்சிடாதன்னு சொல்ல வராங்க. உன்ன மாதிரி சாதாரண மனசை நினைச்சிடாத. ஏன் அல்லாஹ் அதை சொல்ல சொன்னா அதை சொல்லிடுறேன். ஏன் அல்லாஹ் அதை சொல்ல சொன்னா? இப்ப எனக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் பேசப்பட்டுச்சு. தொழுகையில வந்து நான் தக்பீர் கட்டி தொழுவுறேன், நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா என்ன, நான் தொழுகை விட்டு போட்டு வந்து என்ன கேட்கணுமாங்க? கடமையா? கடமை கிடையாது. சல்லதாசன் கூப்பிட்டா கேட்கணுங்க. புகாரில வருது. ஒரு சஹாபி தொழுகிறாரு, சல்லதாசன் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டோன்னா அவர் தொழுகையை முடிச்சு போட்டு போறாரு. 2 சஹாபிக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. இதே சம்பவம் 2 சஹாபிக்கு நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிச்சு வந்த பிறகு கேட்டாங்க, ஏன் லேட்டுன்னு கேக்குறாங்க. இல்ல நான் தொழுதுட்டு இருந்தேன், நீங்க கூப்பிட்டீங்க, அதனால தொழுகை வேகமா முடிச்சுட்டு நான் வந்தேன்னாங்க. நான் நீங்க தொழுவும் போதே வந்திருக்கணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தொழுவும் போதே வரணும், தொழுகை விட்டுட்டு வரணும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் நிறைய பேசப்பட்டுச்சு, அதுக்குள்ள போகல. இது நீங்கள் நான் செய்ய முடியுமா? நபி நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் என்னன்னு கேக்குறேன். நபி நம்மள மாதிரி சாதாரண மனுஷன். சரி, அல்லாஹ் ஏன் சொன்னா குல் இன்னமான பஸரு மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதர் என்று ஏன் அல்லாஹ் சொன்னா அப்படின்னா, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்னு ஆக்கிறாதீங்க. அப்துல்லா, நம்ம ஈமான் எப்படி கொள்வோம்? நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அவங்க அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இல்ல ரசூலுல்லாஹ். அப்போ நபி யார்? ரெண்டாவது நீங்க எப்படி விளங்கிட கூடாது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குன்னு விளங்கிட கூடாது. நீ எப்படி விளங்கிட கூடாது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னு விளங்கிட கூடாது. ஏன்னா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு சொல்றாங்க, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவரா இருந்தார்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வானவராக இருந்தார், மலக்காக இருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப ஸல்லல்லாஹு வராங்க, நீ பொய் பேசக்கூடாது, குறிப்பாக வியாபாரம் செய்யும் போது பொய் பேசக்கூடாது, மனைவி இடத்தில் நியாயமாக நடக்க வேண்டும், பிள்ளைகள் இடத்தில் அப்படி சட்டம் சொல்லுவாங்களா இல்லையா? உடனே மனசன் பேசுவான். என்ன சொல்லுவான்? மனசனா என்ன தெரியும், பொய் பேசாம வியாபாரம் பண்ண முடியுமா? மனசனா இருந்து பேசணும், அப்படின்னா தெரியும். சொல்லுவானா இல்லையா? ஜின்னா இருந்தாங்க நீங்களேன், அவருக்கு மனசு இல்லையா? ஜின்னுல அவருக்கு என்ன மனச கஷ்டம், அவருக்கு என்ன தெரியும்? சொல்லுவானா இல்லையா? அப்போ அல்லாஹ் வந்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக அனுப்பி ஒரு மனைவி இல்ல 11 மனைவி, ஒரு மனைவி வச்சிட்டு இருக்கிறது சட்டம். இவன் நபியை பத்தி கேட்க முடியுமா? மனைவி அவர் மனசனதான் தெரியும், கல்யாணம் முடிச்சாதான் கேட்க முடியுமா? அடே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் முடித்திருக்கிறார்கள், 11 மனைவிகள், அவங்களுக்கு எல்லா மனைவிமார்களுக்கும் நியாயமாக நடந்தார்கள். தனி பாட தலைப்பு சஹீஹ் புகாரி போன்ற நூல்களிலே மனைவிமார்களிடத்தில் நீதமாக நடத்தல்,
ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருந்தால் நீதமாக நடக்க வேண்டும். ஒரு பாட தலைப்பு. அந்த பாட தலைப்பின் கீழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களிடத்தில் எப்படி நீதமாக நடந்து கொண்டார்கள். எந்த மனைவியும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை பேசியதில்லை. என்கிட்ட சரியா நடக்கல, எங்க நீதமா நடக்கல எந்த நபியும் எந்த நபியினுடைய மனைவி என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்படி சொன்னதில்லை. எல்லாத்தையும் நீதமா நடந்தாங்க. ஒரு வியாபாரம் செஞ்சாங்க சொல்ல முடியாது. பெருமானார் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வியாபாரியா வாழ்ந்தாங்க இல்லையா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு தூதராக, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு சகோதரனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தோழராக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையான ஃபன்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றார்கள். அப்ப ஒரு மனிதர் இருந்தா தானே தெரியும் கஷ்டம். யாரும் சொல்ல முடியாது. மனிதர் என்ன சொல்லிறாரு, உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனசன்னு சொல்லிறாரு. இவன் எங்க வந்தா இங்கதான் பெரிய ஆபத்து, பெரிய பேராபத்து, சின்ன ஆபத்து இல்லைங்க. இவங்க நம்மள மாதிரி சாதாரண மனசன்னு சொன்னனால இதனுடைய விளைவு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் நம்மள மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் நபிய. ஏங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சஹாபாக்கள் எப்படி நிப்பாங்க நினைச்சிட்டீங்க? ஹதீஸ் எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சஹாபாக்கள் எப்படி நிற்பார்கள் என்றால், அப்படி தலைய கீழே குனிஞ்சு இந்த உடம்புல ஒரு உறுப்பு அசையாது. ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? அவங்க ஆடாம அசையாம நிப்பாங்க நபிக்கு முன்னாடி. எப்படி வருதுன்னா, பறவை வந்து நின்னுட்டு போயிருமா. ஆடாம அசையாம ஒரு பொருள் நின்னா பறவை வந்து நிக்கும்லாங்க. ஒரு பறவையே வந்து நின்று விடும் அளவுக்கு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஆடாமல் அசையாமல் மௌனமாக இருப்போம். சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னிலையில சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்க, எப்படி மதிக்கிறாங்க. இவன் என்ன வந்துட்டான்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி ஒப்பிட்டு நம்மள மாதிரி சாதாரண மனிதன் என்று தரத்தை இறக்கிய காரணத்தினால் நம்மை போன்ற சாதாரண மனிதன் தரம் இறக்காதீங்க. மனிதர் உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு நிகராக உலகத்தில் நீங்க எந்த மனிதரையும் காட்ட முடியாது, எந்த நபியையும் காட்ட முடியாது. உண்மைதான். சய்யிதுல் அம்பியாங்க, நபிமார்களுக்கே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு தலைவர் என்பதை தாண்டி ஒரு சமூகத்துல சிறந்தவங்க யாரு? அந்த சமூகத்தில் நபி தானே, நபி தானே. எல்லா சமூகத்துக்கும் அல்லாஹ் நபி அனுப்புறானா இல்லையா? எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் யார்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சய்யிதுன் நாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்கும் நான் தலைவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தரத்தை இறக்கிட்டானா அல்லாஹ்வுடைய தூதர் என் தரம் என்னன்னு காட்டுறாங்க. என்ன மனசென்று இறக்கிறாத, என்னுடைய அந்தஸ்து இவ்வளவு, அது எவ்வளவு அந்த கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். நமக்கு ஒரு கற்பனைக்குள் கொண்டு வர முடியாதுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்தை. அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் சொன்னானே இல்லையா, மாநபி அவர்களே உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இவ்வளவு உயர்த்தணும், இவ்வளவு உயர்த்தணும், இவ்வளவு உயர்த்தணும். அளவு சொன்னானா? இல்ல அளவு இருக்காங்க, அளவு இருக்கா? உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப இறைவன் அவனுடைய தரத்தை உயர்த்தி காட்டுகின்றான். இறை தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தரம் என்ன என்பதை பல்வேறு ஹதீஸ்களில் உயர்த்தி காட்டுகிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் வருகிறது, நாங்கள் நபி வழி நபி வழி நபி வழி என்று சொல்லி நபி வழி பிரகாரம் வாழ்ந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். சுன்னத்துல நாங்க நபி வழி, அது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ பூசா தமிழ்ல வந்து நிப்பாட்டுற, அவன் தமிழ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுற. அவ்வளவுதான். நம்ம அரபில சொல்லிட்டு இருக்கோம் அஹ்லுஸ் சுன்னத், சுன்னத்துல நபி வழிப்பா. ஜமாஅத் சஹாபா பெருமக்கள் நாங்க ஏத்துக்கிறோம். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன். நாங்க தான் நபி வழி நடந்துட்டு இருக்கிறோம். ஏன் சுன்னத்தையும் புடி, சஹாபாக்கள் சுன்னத்தையும் புடி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நேர்வழி பெற்ற ஒரே கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும், 72 கூட்டம் நரகத்திற்கு செல்லும் என்று சொன்ன பொழுது அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்ற வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொன்ன அந்த ஒரு கூட்டம் யார்? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியை உடையவர்கள். நபியையும் பிடிப்போம், சஹாபாக்களையும் பிடிப்போம். நபி சொன்னனால பிடிக்கிறோம், அதானே? வருதா இல்லையா? திருமதியில ஆதரவு ஹதீஸ் தானே.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழி பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. இது என்ன பண்ணிட்டான்? நபி வழி நபிகள் அந்த லேபிளை மட்டும் கொண்டு வந்து இந்த சமூகத்தை எப்படி கூறு போட்டான், நபியினுடைய அந்தஸ்தை எப்படி தரம் இறக்க பார்க்கான் என்று சொன்னால் நம்மை போன்ற சாதாரண மனிதன் என்று சொல்லிவிட்டு இப்ப வந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வார்கள். முதல்ல எப்படி ஆரம்பிச்சான்? சின்ன தப்பு செய்வார்கள். முதல்ல சின்ன தப்பு செய்வார்கள். சரிங்களா? அடுத்து எப்படி சொன்னான் தெரியுமா? நான் பொய் பேசல, வீடியோ கிளிப்ப கையில வச்சுக்கிட்டு பேசுறேன். இதை எவனாவது மறுத்தன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து கிளிப்பிங் போட்டு பேசுவேன். ஆமா, இப்படி பேசியிருக்கான் பாடுறா, இப்படிதான் உங்க கூட உங்க தலைவன் பேசியிருக்கான் பாடுறாட்டு கிளிப்பிங் போட்டு பேசுவேன். அவனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? நபியை பத்தி ஒரு ஹதீஸ் வருதுங்க, சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா. அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மக்கள் மீது, பிள்ளைகள் மீது விபச்சாரத்திலிருந்தும் ஒரு பங்கை எழுதிவிட்டான். இது புகார்ல 6243வது ஹதீஸா வந்த ஹதீஸ். அல்லாஹ் தஆலா ஆதமுடைய பிள்ளையின் மீது, ஆதமுடைய மக்கள் மீது விபச்சாரத்திலிருந்தும் ஒரு பங்கை எழுதிவிட்டான். அதரக்க தாலிக்க லா மஹாலத்த. எனவே ஆதமுடைய மக்கள் அந்த விபச்சாரத்திலிருந்து எழுதின அல்லாஹ் எழுதின பங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த பங்கை சந்தேகமே இல்லாமல் அடைந்தே தீருவார்கள். சரி, அது என்ன விபச்சாரம்? சலாசம் வளர்க்கிறாங்க. ஃபஸினல் ஐனி அன்-நظரு. கண்ணின் விபச்சாரம் அசிங்கத்தை, ஆபாசத்தை பார்ப்பது. ஒரு அந்நிய பெண் போனா பாக்குறது, தப்பான கண்ணோட்டத்துல ஒரு அந்நிய பெண்ணை பாக்குறது. ஃபஸினல் ஐனி அன்-நظரு. கண்ணுடைய விபச்சாரம் ஒரு அசிங்கத்தை, குர்ஆன் தடுத்ததை, ஒரு ஆபாசத்தை பார்ப்பது. ஒரு ஜினல் லிசானி அல் மந்திகு. நாவுடைய விபச்சாரம், நாக்கினுடைய விபச்சாரம் ஒரு ஆபாசத்தை பேசுவது. போல வேறு ஹதீஸ் வருது. இப்ப இந்த ஹதீஸ் தூக்கிட்டான், நான் அவ்வளவு முழுசா நான் போல சாட்ட முடிக்கிறேன். சில முக்கிய தகவல் சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் தூக்கிட்டு வந்துட்டான். வந்துட்டு என்ன சொன்னா, நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? வந்துட்டான் விளக்கம் கொடுக்க. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆதமுடைய மக்கள், அவங்கள் மீது அல்லாஹ் விபச்சாரத்திலிருந்து ஒரு பங்கை எழுதிவிட்டான். அதிரக்கதாலிக்க லா மஹாலத்த. எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அந்த பங்கை, அந்த விபச்சாரத்திலிருந்தும் ஒரு பங்கை ஆதமுடைய மகன் அடைந்தே தீருவான். சலாசம் சொன்னாங்களா? கண்ணு விபச்சாரம் செய்ய சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த விபச்சாரத்தை செய்பவர்கள் உண்டு தானே? இதே நல்ல மூமின். இப்ப செருப்பு தூக்கணுமா இல்லையா? அவன் மேடையில பேசும்போது செருப்பு தூக்கிக்கணுமா இல்லையா? தூக்கி போட்டு சாத்திருக்கணுமா இல்லையா? ஏங்க, எங்கேயோ ஒரு காஃபிர் வந்து ஐ லவ் யூ முஹம்மதுன்னு சொல்றது, ஐ லவ் முஹம்மதுன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு குதிச்சுட்டு இருக்கிறோம். அவன் காஃபிருங்க. ஒரு காஃபிர் கண்ணோட்டத்துல பாருங்க, அவன் நபியை வெறுக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு காஃபிர் சொன்னாதான் நமக்கு ரோசம் வரும், பொங்கணுமா? கேள்வி அதுதான். இதே வார்த்தையை ஐ லவ் முஹம்மது சொல்றதை எழுத்தா பாத்தீங்களா? அவன் சொன்னா விட்டுருப்போமா? ஏ, உங்க முகமது கண்ணை விபச்சாரம் செஞ்ச கண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்னா விட்டுருவோமா நம்ம? அது என்ன, அது என்ன ஜைனுல் ஆபிதீன் அப்படி ஒரு முஸ்லிம் பேர் வச்சுட்டா, அல்லது அப்துல் நாசிர் அப்படி ஒரு முஸ்லிம் பேர் வச்சுட்டா, அல்லது எம்எஸ் சுலைமான் அப்படி ஒரு முஸ்லிம் பேர் வச்சுட்டா, கேக்குறேன். இந்த முஸ்லிம் லேபிள்ல எவன் வந்து எந்த கருத்து சொல்லிட்டு போயிடலாமா? அனுமதிச்சிட முடியுமா? அது அல்லாஹ்வுடைய தண்டனை. அது அல்லாஹ்வுடைய தண்டனை. அவன் நபி மேல பழி போட்டனால அல்லாஹ் கொடுத்துட்டான். நீ யார்கிட்ட நீ கைய வைக்கிற? யார் மேல கை வைக்கிற? எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? என்னைக்காவது நம்ம சுன்ன ஜமாத் அறிஞர்கள், ஆலிம்கள் மேடை போட்டு பேசும்போது அவன் அசிங்கத்தை பத்தி தனியா பேசிட்டு இருக்கமா? பப்ளிக் ஆனது தானே, பப்ளிக் விஷயம் தானேங்க. எத்தனை உலமாக்கள் நீங்க கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. உங்களால கேவலப்படுத்துறதுக்கு அந்த வண்டி எடுத்து வண்டி பேச எங்களுக்கு அசிங்கமா இருக்குடா. அவ்வளவு அசிங்கத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்க. அந்த அசிங்கத்தை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது. ஆனா நாங்க சொல்றோமா? எங்களுக்கு தேவையில்லாது. ஏன்னா எங்களுக்கு அது ரூட் இல்ல, மார்க்கம் தான் ரூட். இன்னொன்னு, உங்க ஆளை வச்சு அல்லாத பேச வச்சுட்டா, அதுதான் ஹைலைட். ஆமா, நமக்கு என்ன அது வேலை கேட்கிற? நம்ம நபியை பத்தி பேசிட்டு போவோமே, அவனை பத்தி அவங்களே பேசிட்டு போட்டோம். சும்மா ஒண்ணு பேசல, அது ஆவணங்களாக பதிவாயிருச்சு. நீங்க யூடியூப்ல போயிருந்தாங்க, அவ்வளவு நாடுது. ஆமா, நிக்க கூவா ஆறு. அது நீங்க நின்னு கேட்க, காது கொடுத்துனா கேட்க முடியாது. நம்ம முதல்ல அந்த ஆடியோ வந்த உடனே எனக்கு அது அனுப்பப்பட்டுருச்சு.
அத ஒரு உண்மை நடந்தது சொல்றேன், நல்லா சாட்சி. எவ்வளவு 20 நிமிஷத்துக்கு மேல இருந்தாலும் பேசியிருக்காரு. பொண்ணான கருத்துக்கள் சொல்றாங்க, சரிங்களா? நம்ம என்ன செஞ்சோம், அதை ஆன் பண்ணிட்டு காதுல வச்சோம். 1 நிமிஷம் தாக்கு பிடிக்கல, உடனே ஆஃப் பண்ணி டெலிட் பண்ணியாச்சு. என் மாதிரி இதை கேட்க கூடாதுப்பா. அடுத்தவங்க சொன்னாங்க, என்னன்னு சொல்லிட்டு போங்கடா, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு தெம்பு இல்ல. உண்மை அதுதான். 1 நிமிஷம் தாண்டல, அழிச்சு விட்டுட்டேன். நம்ம செல்ல வைக்க கூடாது பாந்து, உண்மையில வைக்கல. அவ்வளவு அசிங்கம். இதெல்லாம் யாரும் அவங்களே எடுத்து அவங்களே பரப்பிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீ சாதாரண மனசே அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துல முதல்ல அப்ப ஏன் இதை கொண்டு வந்த? நபியின் தரத்தை இறக்குறதுக்கு. ஒண்ணு விளங்கிக்கங்க, அவன் முன்னாடி ஒண்ணு போட்டு வச்சிருவான், பின்னாடி உதவும். அதுக்காண்டி ஆரம்பத்தை என்ன போட்டு வச்சா, நபியர்கள் நம்மளை மாதிரி சாதாரண மனசங்க அப்படின்னு போட்டு வச்சானா இல்லையா? அடுத்து என்ன சொல்ல, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கருத்து சொல்ல போறான்னு அர்த்தம். அந்த ஆபத்து என்ன? உன் கண்ணு விபச்சாரம் செய்யற மாதிரி என் கண்ணு விபச்சார மாதிரி சலாசன் கண்ணு விபச்சாரம் செஞ்சிருக்கு. ஒரு அதிசுக்கு தப்பா நடக்கன்னு கொடுத்துட்டான். ஒரு பொம்பளை போனாங்க, சலாசன் ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னு. இவன் பார்த்ததை அப்படி சொல்றான். ஆமா, இவன் பார்த்ததை அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவன் கொள்கையில முகத்தை நம்ம என்ன சொல்லுவோம், பெண்கள் வந்தா முகத்தை மூடிடுவாங்க சொல்லுவோம். நம்ம எங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றோம், முகத்தை மூடுவ சொல்றோம். எங்க சட்டங்க அதுங்க, சுழற்சி மாதிரி சட்டங்க அதுங்க. அந்நியாங்களுக்கு முன்னாடி பெண்கள் முகத்தை திறந்து வைக்க கூடாது, முகத்தை மூடுன்னு சொல்றோம். இவன் நீ திறந்துட்டு வாங்குறான், அவன் பாப்பானா இல்லையா? இவன் எப்படி பார்த்திருப்பான் சொல்லுங்க? இவன் நபியை விட்டு வைக்கல, நீ எப்படி பார்த்திருப்பான்? எந்த கற்பனையில பார்த்திருப்பான்? அப்ப இவன் சொல்றாங்க, சலவாசி ரோட்ல போனாங்க, ஒரு பெண்மணி ரோட்ல போனாங்க, சலவாசாடி போனாங்களா, ஒரு பெண் அப்படியே மாறியா பார்த்தாங்க. விவரிக்கிறாரு ஆடியோ. அந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா அப்பவே செருப்பு கழுத்து அடிக்கடி தோரத்து அடிக்கணும்னு தோணும். அந்த செய்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூய்மையானவர்கள், அவங்களுடைய கல்வி எவ்வளவு தூய்மையானது. நான் என்ன கேட்கிறேன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தாங்க. லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் மூமின்களுக்கு மகத்தான பேர் உபகாரம் செய்திருக்கிறான். சின்ன உபகாரம் இல்ல, இறைவன் செய்த அருள்கொடை மகத்தானது. மூமின்கள் மீது அல்லாஹ் செய்த அருள்கொடை மிக மிக மகத்தானது. நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள்கொடையை தந்து விட்டான். ஏன் தெரியுமா? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த இவர்கள் இனத்திலிருந்து, மனித இனத்திலிருந்து, ஒரு தூய்மையான வம்சத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர்கள் இந்த சமூகத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். வ யுஸக்கீஹிம், அவர்கள் இந்த சமூகத்தை பாவ கரைகளில் இருந்து பரிசுத்தப்படுத்துவார்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வந்தாங்க? வெறும் தூதரா மட்டும் வந்தாங்களா? செய்தி மட்டும் கொடுத்து வந்தாங்களா? இந்த சமூகத்தினுடைய பாவ கரைகளை விட்டும் இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வந்தவர்கள். நபி தூய்மையானவங்க, அடுத்தவங்க செய்யற பாவத்தை கூட இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பாவம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி பாவம் செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து ஒரு தூய்மையான ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இறைவன் நபி தூதரை தூய்மையாளர் என்று பதிவு செய்கின்றான். அவர்கள் மாத்திரமல்ல, பிறரையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யம்பகி லிநபியின் அன் தகூன லஹு ஹாயினத்துல் அயுன், உலகத்தில் எந்த நபியின் கண்ணும் மோசடி செய்யாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணு மோசடினா என்னங்க? ஒரு அன்னை பெண்ணு போறா, தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறது கண்ணு செய்யற மோசடி தானே? ஹாயினத்துல் அயுனா இல்லையா? தவறான கண்ணோட்டத்தில் ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிறான் என்று சொன்னால் இந்த கண்ணு செய்யற மோசடியா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மா கான இன்னஹு லா யம்பகி லிநபியின் அன் தகூன லஹு ஹாயினத்துல் அயுன், உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் அவருடைய கண்கள் மோசடி செய்யாதுன்னாங்க, செய்ய முடியாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் என்ன சொல்றேன்னா, நபியுடைய கண்ணு தூய்மையானதுக்கு ஆதாரம் சொல்ல தேவையில்லை. ஆதாரம் சொன்னதை எடுத்துக்க போறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் தூய்மையானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு தூய்மையானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் தூய்மையானது, இதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்றது கேட்கணுமா? இருந்தாலும் சலாசம் சொல்றாங்கல்ல, ஆதாரம் சொல்றாங்கல்ல கண்ணு தூய்மையானது என்று. அப்ப இந்த ஷைத்தான்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரத்தை எப்படி இறக்கிட்டாங்க பாருங்க. அப்ப சின்ன பாவம் அடுத்து என்ன பண்ணிட்டார்? ஷிர்கை அனுமதித்தார்கள் சொல்லிட்டானே. ஷிர்கை அனுமதிக்கிறது சின்ன பாவமா பெரிய பாவமா?
பெரிய பாவம். பெரிய பாவம் தானங்க. பெரிய பாவம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கை அனுமதித்திருக்கிறார்கள். பதிவு செஞ்சானே. 13 ஆண்டு காலங்கள் ஷிர்கை அனுமதித்திருக்கிறார்கள். பதிவு செஞ்சிருக்கிறானே. வீடியோ ஆதாரம் இருக்கு, சும்மா இல்ல. எதையோ உளறிட்டு மைக்கு கிடைச்சிட்டு உளறிட்டு போயிட்டு நினைக்காதீங்க. நான் என்ன கேட்கிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தரத்தை இப்படி இறக்கி நீ என்னடா சம்பாதிக்க போற? அதுதான் பார்த்தான். இவனுக்கு ஃபுல்லா அல்ல என்ன தரம் காட்டிட்டான். அது இப்ப என்ன சந்தோஷம் கேட்டா, நம்ம வாழும் போதே ஒரு தரத்தை எல்லாம் காட்டிட்டான். அதுதான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஏன்னா நபி அவளை கேவலப்படுத்தி இருக்கும் போது பொங்குச்சா இல்லையா மனசு, வேதனைப்பட்டுச்சா இல்லையா? இவ்வளவு கேவலப்படுத்துறானே, இவ்வளவு கேவலப்படுத்துறானே. நான் வந்து ஒரு கிதாப் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, நீங்க விளங்கணும். ஏன்னா ஒரு நபர் மீது ஒரு ஆள் தப்பு பண்றாருன்னு வைங்களாங்க. ஒரு ஆள் தப்பு பண்றாரு, சரிங்களா? ரீபத்துன்னு என்னங்க? ரீபத்துன்னு என்ன? புறம் பேசுறது, அப்படிதானே? நபிசம் புறம் பேசுறது தடுத்தாங்கல்ல. சரி, புறம் பேசுறதுன்னா என்ன? புறம் பேசுறதுன்னா என்ன? ஒரு ஆள்கிட்ட உள்ள குறைய யார்கிட்ட சொல்றது? அடுத்த சொல்றது, இவர் இல்லாத நேரத்துல. அதானே? இப்ப நபிசாசம் புறம் பேசக்கூடாதுங்கிறாங்க, ரீபத்து பேசக்கூடாதுங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் ஒரு குறைய பேசுவோம், அந்த குறையை யாரை பற்றி பேசுகிறோமோ அவரிடத்தில் இருந்தாலும் நாங்கள் பேசக்கூடாதா? அப்ப நபிசலாசம் சொன்னாங்க, இருந்தாதான் அது புறம், இல்லாட்டா இட்டுக்கட்டுனாங்க. இருக்கிறத சொன்னாதான் புறம் பேசுறதுன்னு அர்த்தம், இல்லாத சொன்னா இட்டுக்கட்டுறதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம மக்கள்கிட்ட பாருங்களேன், நல்ல புறம் பேசுவார், அடுத்த பத்தி குறை பேசுவார். நம்ம என்ன சொல்லுவோம்? எப்ப புறம் பேசாதப்பா, இருக்கிறது தானே சொன்னேன், நான் இல்லாதே சொன்னேன், மனசு சொல்றானா இல்லையா? அதான் நபி தடுத்தாங்க. இருக்கிறது சொன்னா அது பேசாம புறம் பேசுறது, இல்லாத சொன்னா இட்டு கட்டுறதுன்னு அர்த்தம். நபிசாசனோட விளக்கம் இது. ஒரு மனிதனிடத்தில் குறை இருக்குது, அந்த குறை அவனிடத்தில் இருந்தாலும் அடுத்த இடத்தில் சொல்வதற்கு பேர் புறம். இங்க ஏன் அது புறம் பேசுறது தடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட குறை இருக்கு. இப்போ என் நோக்கம் அவர் நல்லவரா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும்? அந்த குறைய நேரில் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். எப்பா இந்த குறை இருக்குது, அதை சரி செஞ்சுக்கங்க, அது நல்லது இல்லை அப்படின்னு யார்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அவர்கிட்ட மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்லணும். இப்ப என்னுடைய நோக்கம் என்ன? அவரை திருத்தணும், நல்ல மனசனாகும். நோக்கம் தானே? சரி, இப்ப மனசன் பண்பை பாருங்களேன், அவர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டான், எல்லாத்திலையும் சொல்லுவான். அவரை மட்டும் விட்டுருவான், எல்லாத்திலுமே சொல்லுவான். அவன் யாரு தெரியுமாப்பா, என்ன தப்பு பண்ணா தெரியுமாப்பா, எவ்வளவு பெரிய மோசமான தெரியுமாப்பான், எல்லாத்தையும். அப்ப இவனுக்கு என்னோட நோக்கம் என்ன? ஒரு மனிதரை இழிவுபடுத்துவது நோக்கம் மாறுதா? அதுக்குத்தான் சலாசம் பார்த்தாங்க, அது கூடாது, அது குற்றம். மன் சத்தர முஸ்லிமன், ஹதீஸ் வருதா, ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவன் மறைப்பானையானால் நாளைக்கு மறுமையில் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். ஒரு ஆட்ட குறை இருக்குதுங்க, குறை ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? சம்பந்தப்பட்ட ஆளை மட்டும் கூப்பிட்டு உன்ன மாதிரி குறை இருக்குப்பா, நாளைக்குமா தெரிஞ்சுச்சுன்னா அது அசிங்கம், அந்த மாதிரி செய்யாதப்பான்னு யார்கிட்ட சொல்லணும்? சம்பந்தப்பட்ட. அவரை விட்டு போட்டு எல்லாத்திலுமே சொல்றான். அப்ப குறைய மறைச்சானா? மறைக்கல, அது தடுக்கிறான். அல்லாஹ் தடுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. சரி, இப்போ வரலாற்றுல ஒரு சம்பவம், ஹதீஸ் கிதாப்ல படிச்ச சம்பவம். ஒரு சஹாபி சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் இவன் வந்து இப்ப நான் ஹதீஸ் இபாரத்தை அனுப்பி வைக்கிறேன், திடீர்னு யாரும் வந்தாலும் சொல்றேன், நமக்கு ஒரு அச்சம் வரணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். அந்த சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் ரோட்டிலே வீதியிலே ஒரு ஆட்டின் மடு நேரடியாக வாய் வைத்து அவன் பாலை உரிந்து குடித்தான் என்றால், நம்ம கறந்து தானே குடிக்கணும், ஆடோ மாடோ ஒரு பாத்திரத்துல கறந்து அதுக்கு பிறகு தானே அதை குடிக்கிறோம். இவன் நேரடியாக ஆட்டினுடைய மடுவிலை வாயை வைத்து அதை குடிப்பானேயானால், இப்ப நான் அவனை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட தப்பா சொல்றேன், பத்தி என்னப்பா ரோட்ல போய் நின்றுகிட்டு இந்த மாதிரி குடிச்சுட்டான் அப்படின்னு நான் அவனை பத்தி குறை பேசினா, நான் என்ன பயப்படுறேன்னு சொன்னா, அதே செயலை அல்லாஹ் எனக்கும் செய்ய வச்சு பிறகு மோத்து கொடுத்துருவானோ அப்படின்னு பயப்படுறேன். இது ஆபத்து, புரியுதாங்க? ஒரு ஆளை மட்டப்படுத்துறதுக்காக நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் சொன்னா அந்த செயலை அல்லாஹ் நம்மளை செய்ய வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் மௌத்தை தருவானோ என்று அஞ்சுகிறேன். யாரையும் அப்படி சொல்லிடாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், சாதாரண ஒரு மனுஷன் அவர் தப்புதான் பண்றாரு, அதை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லி நான் சந்தோஷப்படுறேன்னு சொன்னா அந்த தப்ப அல்லாஹ் என்ன செய்ய வச்ச பிறகுதான் மௌத்து வந்துருவானு பயப்படுறேன்னு ஒரு சஹாபி சொல்றாங்களே, நீ யார குறை பேசுற? அதே கேள்வி, யார குறை பேசுறான்? படைப்பினங்களில் உயர்ந்தவர்கள், உயிருக்கு மேலாக மூமின்கள் நேசிக்க வேண்டியவர்கள், எல்லா நபிமார்களும் அவர்களை ஈமான் கொண்டால்தான் ஈமானை நிறைவேறும். எல்லா நபிமார்களுக்கு சட்டம், அத்தகைய ஒரு இறை தூதர், நபிமார்களின் தலைவர்,
படைப்பினங்களில் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வின் நேசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவங்க கண்ணு விபச்சாரம் செஞ்சிச்சு அப்படி ஒருத்தர் சொல்றான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னை கொடுப்பாங்க இருப்பானா? அததான் சொன்னேன். அல்லாஹ் நேரே கொடுத்துட்டானா? மௌத்துக்குள்ள அல்லாஹ் கொடுத்துட்டானா? இப்ப எனக்கு அதை பார்த்தோன்னு அந்த சஹாபி சொன்னதை யாவது வந்துச்சு. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொன்னாலே அல்லாஹ் இந்த மாதிரி தன்னை கொடுத்தோம் நம்ம பயப்படணும். நீ யாரை குறித்து பேசியிருக்க? ஒரு சில தகவலை நான் பதிவு செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு மகத்தானது என்பதற்கு ஒரு சில தகவலை பதிவு செய்கின்றேன். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்திலே, அவங்களுடைய வீட்டுல வளர்ப்பு பிராணி இருந்தது. வளர்ப்பு பிராணி உதாரணத்துக்கு சொல்ற ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு فإذا خرج رسول الله صلى الله عليه وسلم لعب واشتد وأقبل وأدبر. ஹதீஸில் வந்த வாசகம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அந்த வளர்ப்பு பிராணி, உதாரணமா ஆட்டுக்குட்டி, அது பயங்கரமா துள்ளி குதிச்சு விளையாடுமா. லஹிப வஷ்தத்த, ரொம்ப கடுமையாக விளையாடும். அக்பல அதுபர, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடும். நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கற்பனை செஞ்சுக்கங்க, துள்ளி துள்ளி ஓடும் பார்த்திருக்கீங்களா? இங்க இருந்து தாவி அங்க ஓடும், அங்கிருந்து தாவி இங்க ஓடும். நீ கண்ணால பார்த்திருப்பீங்க தானே எல்லாரும் ஆட்டுக்குட்டி. இதை கற்பனை செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அது துள்ளி குதிச்சு விளையாடும். فإذا أحس برسول الله صلى الله عليه وسلم قد دخل, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வந்து விட்டார்கள் என்று அது உணர்ந்து விட்டாலே ரபல ஃபலம் யதரம்ரம் மாதாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் பைத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிட்டாலே அது தரையோடு தரையாக ஒட்டி அமர்ந்து விடும். ஃபலம் யதரம்ரம் மாதாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் பைத், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும் காலமெல்லாம் அது கொஞ்சம் கூட அசையாம அப்படி இருக்குமா? அசையவே அசையாம தரையோட தரை அது ஒட்டி உட்கார்ந்துருமா. சரி, ஏன் கராஹியத்தை யுதியஹு, நம்ம துள்ளி குதிச்சு விளையாடுவது நபிக்கு நோவினையாக இருக்குமோ என்று அது வெறுத்து அப்படி செய்யும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மிருகம் விளங்கி இருக்கிறது மாநபியின் கண்ணியத்தை, ஒரு மிருகம் விளங்கி இருக்கிறது மாநபியின் கண்ணியத்தை. உனக்கு எங்கடா போச்சு? 6 அறிவும் சொல்ற, நபி வழி நடப்போம் சொல்ற, நபி வழி மட்டும்தான் நடப்போம்னு சொல்ற. நீ நபி வழி நடக்கிறியா மிதிக்கிறியா சொல்லு. ஒரு மிருகத்துக்கு இருக்கிற அந்த நபியுடைய அந்தஸ்தை புரிந்திருக்கிறது அல்லவா? அது புரிந்த அளவு கூட ஒரு மனுஷனாக இருக்கின்ற நீ, மனிதன் என்று சொல்லிக் கொள்கிற நீ, நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீ, நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீ, நபியை மட்டுமே பின்பற்றும் என்று சொல்லக்கூடிய நீ என்னடா பண்ணீங்க? நபியை இந்த தரத்துல இறக்கி வச்சிருக்கிய, உன் தரத்துல இறக்கி வச்சிருக்கிற. மனசுல 2 பேர் இருக்காங்க, நல்லவன் கெட்டவன். நீ உன் தரத்துல இறக்கி வச்சிருக்க நபிய. மனசுல 2 உண்டா இல்லையா? குர்ஆன் சொல்லுது இல்ல, நல்லடியார்களை பத்தி பேசுது, கெட்டவங்களை பத்தி பேசுதா இல்லையா? நல்லவனும் உண்டு கெட்டவனும் உண்டு இல்ல. இவன் நபி எந்த தரத்துல இறக்கிட்டான்? அவன் தரத்துல இறக்கிட்டாங்க. ஒரு பெண்ணு போனார்கள், நபி அப்படி ஒரு மாதிரியா பார்த்தாங்க, நபிக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அவன் சொல்றான், அதை பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே அவனை பத்தி பேசுற மாதிரி தெரியும். உண்மை அதுதான். அப்படியே அவனை பத்தி பேசுற அந்த இடத்துல அவன் தன்னை தூக்கிட்டு நபி தூக்கி வச்சுட்டான். ஏன்? நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் அவர் விளங்கி வச்சுக்கிறாருல்ல. ஒரு மிருக நபியினுடைய அந்தஸ்து புரிந்திருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்சாரி குலத்துல உள்ள ஒரு குடும்பத்தார்களுக்கு சொந்தமான ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் எதுக்கு பயன்படுத்துவாங்க கேட்டீங்கன்னா, நீர் இறைப்பதற்காக. இந்த காலத்துல வண்டி வந்துருச்சு இல்ல, அதுக்கு தண்ணி புடிச்சிட்டு வர்றதுக்கு வண்டி வந்துச்சுனாங்க. அந்த காலத்துல ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க. இப்ப நமக்கே தெரியும், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சுமைகளை சுமப்பதற்கு மாடுகளை பயன்படுத்திக்கிட்டாங்க, விறகுகளை சுமக்கிறதுக்கு. இப்ப அதுக்கு தகுந்த வண்டிகள் போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தண்ணீரை சுமந்துட்டு வருவதற்கு ஒட்டகங்கள் பயன்படுத்துறாங்க. சாணியா, அதுக்கு பேர் சாணியத் அப்படின்னு பேரு, நீர் இறைப்பதற்கான ஒட்டகை. அப்ப ஒரு அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்திருக்குது. அந்த ஒட்டகம் என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, நல்ல தண்ணி எடுத்துட்டு இருந்துச்சுதான், திடீர்னு பார்த்தா தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது, மிரண்டு போய் நிக்குது. யார் பக்கத்துல போனாலும் தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. அது முதுகுல தண்ணி ஏற்றி வச்சு கொண்டு வரணும். உடனே அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த அன்சாரி தோல் வந்துட்டாங்க. ஒரு குடும்பமே வருது.
வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு கானலனா ஜமலுன் நஸ்னி அலைஹி, நபி அவர்களே எங்களுக்கு சொந்தமா ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அதுல தான் நாங்க தண்ணி எடுத்துட்டு வருவோம். இப்ப தண்ணி எடுக்க மறுக்குது எங்களுக்கு. அதனால பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா, எங்க விவசாய நிலத்துல தண்ணி ஊத்த முடியாம வறண்டு போச்சு, நாங்க பசி பட்டினியா கிடக்குறோம். நீங்க எப்படியாவது நீங்க அதை சரி செய்யணும், நீங்க வாங்க வீட்டுக்கு, எங்க தோட்டத்துக்கு வாங்க. மாநபி சஹாபாக்கள் சொன்னாங்க, கூமு, அருமை தோழர் எல்லாரும் கிளம்பி வாருங்கள். எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வந்தாங்க, தோட்டத்துக்கு உள்ள போறாங்க. வல் ஜமலு ஃபி நாஹியத்திஹி, அந்த ஒட்டகை அந்த தோட்டத்தின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. ஃபமஷன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹவஹு, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை நோக்கி நடக்கிறார்கள். அப்ப அந்த அன்சாரி தோழர் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னஹு கத் சார மிஸ்லல் கல்பில் கலிபி, நபி அவர்களே நீங்க அந்த ஒட்டகத்து பக்கத்துக்கு போயிடாதீங்க, ஏன்னா அது வெறி பிடிச்ச நாய் மாதிரி அது வெறி பிடிச்சு போய் நிக்குது, பக்கத்துல போனா கடிச்சு தூக்கிடும். ஒட்டகம் பவர் தெரியுமா உங்களுக்கு, கடிச்சு கப்பி தூக்கிடும். வெறி பிடிச்சா பக்கத்துல நிக்க முடியாது, தலையை அப்படி கடிச்சு தூக்குச்சுன்னா எரிஞ்சிடும். அப்ப அந்த சஹாபி பயப்படுறாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வெறி பிடித்த நாயை போன்று அந்த ஒட்டகம் இருக்கு, அந்த ஒட்டகம் இருக்கிறது பக்கத்துல போகாதீங்க என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலைய மின்ஹு பஅஸுன், எனக்கு அந்த ஒட்டகத்தின் மூலமா எந்த பாதிப்பும் வராது, நான் பக்கத்துல போறேன்னு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்ப கவனிங்க, அது வெறி பிடிச்சு போய் தான் நிக்குது, யாரு கூட கடிச்சு தூக்கிடுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஃபலம்மா நதரல் ஜமலு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பல நஹவஹு, நபியை பார்த்த அந்த ஒட்டகை, நபியே நீங்க எங்க பக்கத்துல வர வேண்டாம், நான் உங்கள்ட்ட வரேன்னு வருது. கவனிங்க, இப்ப நீ என்ன தேடி நடந்து வரும், நான் வரேங்க. ஹதீஸ்ல வந்த வாசத்து அக்பல நஹவஹு, நபி போனாங்க. இப்ப நபி போவடி தேவையில்லை, அதுவே நடந்து வருது நபியை நோக்கி. அக்பல நஹவஹு ஹத்தா ஹர்ர சாஜிதன் பைன யதைஹி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அது சஜதாவில் விழுந்து விட்டது. இந்த ஒட்டகம் சஜதால விழுந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய பிடரியை பிடித்து தடவி கொடுக்குறாங்க, அது பழைய நிலைக்கு திரும்பிட்டு. இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டகத்தை நீங்க போங்க, கூடு போங்க, அது கட்டுப்படும்னாங்க. அப்ப அதை பார்த்த சஹாபாக்கள் இருக்காங்களா, அவங்க கேட்டாங்களா, யா நபி அல்லாஹ், ஹாதிஹி பஹீமத்துன் லா தஅகிலு, அறிவில்லாத ஒரு ஒட்டகம் கூட தஸ்ஜுது லக, உங்களை மதிப்பதற்கு உங்களுக்கு சஜதா செய்கிறது. வ நஹனு நஅகிலு, எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குது. ஃப நஹனு அஹக்கு அன் நஸ்ஜுத லக, அந்த ஒட்டகத்தை விட உங்களுக்கு சஜதா செய்வதற்கு நாங்கள் தானே தகுதியானவர்கள். அறிவில்லாத ஒட்டகை உங்களுக்காக சஜதா செய்கிறது என்றால் அறிவுள்ள நாங்கள் தானே அதற்கு தகுதியானவர்கள் என்று கேட்ட பொழுது உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்லுஹு லி பஷரின் ஐ யஸ்ஜுத லி பஷரின், எந்த ஒரு மனிதருக்கும் சஜதா செய்யக்கூடாது. வலவு ஸலஹ லி பஷரின் ஐ யஸ்ஜுத லி பஷரின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு சஜதா செய்வது அது கூடும் என்றால் நான் யாருக்கு அந்த சட்டம் சொல்லியிருப்பேன், ஒரு பெண் தன் கணவனுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று நான் தீர்ப்பு சொல்லியிருப்பேன். ஆனால் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கும் சஜதா செய்வது கூடாது, எனவே நீங்க யாரும் எனக்கு சஜதா செய்ய கூடாது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித இனத்திற்கு தடை, மிருகத்துக்கு தடை இல்லை. இதை பத்தி விவரிச்சுட்டு போனா நிறைய ஆதாரம் சொல்லணும், நிறைய வசனங்கள் சொல்லணும், அதுக்குள்ள போகல. இது ஏன் இதை சொல்றேன், இது முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் பார்க்க அறிவில்லாத மிருகம் உங்களை இவ்வளவு கண்ணியப்படுத்துது. அந்த கண்ணியப்படுத்துறதுல மார்க்கம் மனித இனத்துக்கு ஒரு சட்டம் போடுது, யாரை எப்படி கண்ணியப்படுத்தணும். அதுல என்ன சட்டம் போட்டுருச்சு, மனித இனத்திற்கு யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நம்ம சஜதா செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்றிய காரணத்தினால் மனித இனம் நபிக்கும் கூட சஜதா செய்யக்கூடாது. இது சட்டம், இறைவன் இயற்றிய சட்டம் என்ற காரணத்தினால், இறை தூதர் இயற்றிய சட்டம் என்ற காரணத்தினால். ஆனா மிருகத்துக்கு அந்த சட்டம் கிடையாது. இப்ப என்ன, ஒரு மிருக நபியுடைய அந்தஸ்து எவ்வளவு விளங்கி வச்சிருக்குது, நபி எவ்வளவு மதிக்குது. சரி, நான் என்ன கேட்கிறேன், மிருகம் கூட நபியை அந்தஸ்து விளங்கி வச்சிருக்கா இல்லையா? உங்களுக்கு எங்கடா அறிவு போச்சுன்னு கேட்கிறேன். நீங்க எல்லாம் அறிவு இருக்குன்னு சொல்றீங்க, நாங்களாம் ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் ஆராய்ந்து சட்டம் சொன்னோம். உங்களுக்கு எங்கடா அறிவே இல்லைன்னு சொல்றோமே, என்ன அறிஞர் குழு, நீ எங்க ஆராயுறேன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அறிவே இல்லையாடா? இல்லாத அறிவு வச்சு எப்படி நீ ஆராய்ச்சி பண்ணுவ, எப்படி அந்த மக்களுக்கு சட்டம் சொல்லுவ? இல்லாத அறிவு வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணா நபி இந்த தரத்துல தான் இறக்குவீங்க. என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? நான் வரலாம், இதெல்லாம் ஹதீஸுங்க.
சரி, அந்த ஹதீஸ ஒரு பக்கம் வைங்க. நான் நிறைய சம்பவம் சொல்லணும், அதுக்குள்ள நான் போகல. சரிங்களா? ஏன்னா டைம் முடிய போகுது. 9:50 ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கணும். இந்த சம்பவமே 5 நிமிஷத்துல ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். ஆனா இந்த மெயின் சம்பவம் இது வந்து வரலாற்றுல நடந்த சம்பவம். எனக்கு முன்னாடி அதற்கு பேசுறாங்க ஃபைதுல் அன்வார் அரபு கல்லூரியுடைய சங்கமிகு முதல்வர், ஹதீஸ்களை அறிஞர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். ஒரு ஹதீஸ் சஹீஹ்னா என்ன, லைஃப்னா என்ன, எப்படி தரம் பிரிக்கணும் என்கிற ஒரு அடிப்படை விதியை, உசூலை நமக்கு தந்தவர்கள் யார்? அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். நுஹ்பா என்கிற நூல் எழுதியிருக்கிறாங்க. நுசுஹா என்கிற ஒரு நூலுக்கு விரிவுரை அது. அவங்களே எழுதி அவங்களே விளக்குரை எழுதினாங்க. அதுதான் மதரசாக்களிலே பாடத்திட்டமாக ஹதீஸ் பாடத்திட்டத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. உசூல் ஹதீஸை மாணவர்களுக்கு போதிக்கப்படுகின்ற ஒரு பாடமாக, முக்கிய பாடமாக. மாபெரும் மேதை, சஹீஹ் புகாரிக்கு விரிவுரை எழுதியவர். அவர் முஹத்திஸ், ஹாஃபில் துன்யா, உலகத்துல அதிகமான லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மரணம் செய்த மாபெரும் ஹாஃபில். இப்ப நம்ம ஹாஃபில் சொல்றோமா இல்லையா? குர்ஆன் துறையில ஹாஃபில் சொன்னா முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாஃபில் சொல்லுவோம். ஒரு ஆயத்து 2 ஆயத்து ஒரு சூரா 2 சூரா மனப்பாடம் அவருக்கு ஹாஃபில் சொல்ல மாட்டோம். அப்ப குர்ஆன் துறையில ஹாஃபில் யாரு? முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிருக்கணும். ஹதீஸ் துறையிலே ஹாஃபில் உண்டு. ஹதீஸ் துறையில ஹாஃபில் சொன்னா 1 லட்சம் ஹதீஸ் குறைஞ்சது மனப்பாடம் பண்ணிருக்கணும். யோசிக்க, 1 லட்சம் ஹதீஸ் நான் எங்க மனப்பாடம் பண்ணா? 1 லட்சம் ஹதீஸ் மட்டும் இல்ல, அறிவிப்பாளர் தொடரோடு மனப்பாடம் பண்ணணும். எனக்கு இவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தார் சொல்லி கடைசி நபியிடவே முடியணும். அறிவிப்பாளர் தொடரோட மனப்பாடம் பண்றது மட்டுமல்ல, அந்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறு ஃபுல்லும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இவர் அறிவித்தார் சொன்னாங்களே, அந்த அறிவித்தவர் யார்? அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் ஹதீஸ் சொல்ல தகுதியானவரா தகுதியற்றவரா? அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் ஹதீஸை கத்துக்க போயிருக்கிறாரு? அவருக்கு எத்தனை உஸ்தாதமார்கள், எத்தனை மாணவர்கள், எப்ப பிறந்தார், எப்ப இறந்தார்? இது அடிப்படை. இதை தாண்டி விளங்கி வச்சுக்கிட்டா அது வேற விஷயம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இது கன்ஃபார்மா அறிஞ்சிருக்கணும் ஒரு மனிதர். அப்படின்னா தான் ஹதீஸை லைஃப்னு பிரிக்க முடியும். 1 லட்சம் ஹதீஸ் குறைஞ்சது மனப்பாடம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த 1 லட்சம் ஹதீஸ்களோட அறிவிப்பாளர்கள் அனைத்தையுமே தெரிந்திருக்க வேண்டும். அந்த அறிவிப்பாளர்கள் அனைவர்களுடைய வரலாறும் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன பேரு? ஹாஃபில். ஹதீஸ் துறையில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஹாஃபில். சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதியவர். பல்வேறு உசூல் ஹதீஸ் என்கிற கிதாப், ஹதீஸ் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அடிப்படை விதியை எழுதியவர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி. அறிவிப்பாளர்களை பற்றிய நிறைகுறைக்காக தனி நூலை எழுதியவர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். பல வரலாற்று நூலை எழுதியவர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். அதுல அவர் எழுதிய ஒரு வரலாற்று நூல் அத்-துரருல் காமினா. இது யார் எழுதினது? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். அந்த வரலாற்று நூலுக்கு என்ன பேரு? அத்-துரருல் காமினா. அதுல 3வது பாகம் 202வது பக்கத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் அதை மட்டும் பதிவு செஞ்சுட்டு, இந்த வஹாபிகள் எவ்வளவு பெரிய படுபாவிகள், எவ்வளவு கேடுகட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தரத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி இருக்கின்றார். அவங்க நம்மளை மாதிரி சாதாரண மனிதர் அல்ல, எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை மிக துல்லியமாக வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கிறார். என்ன வரலாற்று சம்பவம் தெரியுமா? நசாராக்கள், அதாவது மேகுவல் என்கிற ஒரு பகுதி, ஒரு ஏரியா. அங்க ஒரு அரசர், ஒரு அதிகாரி புதிதாக நஸ்ரானிய மதத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த ஊர்ல நஸ்ரானிய மதத்தை ஏற்ற பொழுது அங்குள்ள ஆட்சியாளர்கள் ஒரு அதிகாரியை நஸ்ரானிய மதத்தை ஏற்றுக்கொண்ட சந்தோஷம் தாங்க முடியாம ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் கூடி இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் நஸ்ரானிய மதத்தை ஏற்றிருக்கிறார், பெரிய விழா. ஒரு நபர் நஸ்ரானிய மதத்தை ஏற்றதற்காக ஒரு பாராட்டு விழா. அந்த விழாவை மக்கள் எல்லாம் கண்டு கழிக்கணும், நஸ்ரானிய மதத்தினுடைய அந்தஸ்தை புரியணும், இன்னும் நிறைய பேர் நஸ்ரானிய மதத்துக்கு வரணும். அதுதான் அவங்க நோக்கம். இப்ப அதுல ஒரு பேச்சாளர், ஒரு ஆளு இஸ்லாத்தை நஸ்ரானிய மதத்துக்கு வந்துட்டாரு, அவரை புகழ்ந்து ஒரு ஆள் பேசணும். ஒரு பேச்சாளர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வரலாற்றிலே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பதிவு செய்கிறார், فأخذ واحد من دعاة النصارى في شتم النبي صلى الله عليه وسلم. அங்கு இருந்த அந்த நசரானிய பிரச்சாரகரில் ஒருவர், அழைப்பாளர்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அங்கே பேசுகிறார். அந்த மேடையில எப்படி பேசுறாரு? நபியை திட்டி பேசுகிறார். எப்படி திட்டின மாதிரி? இந்த இப்போ சைத்தான் திட்டினான்ல, நபியை புகழ்றதா கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? விபச்சாரம் செய்கிற கண்கள். இது புகழ்றதா?
இது புகழ்றதான் கேட்க. இதை விட கேவலமா திட்ட முடியுமா? மேல போட்டு அவன் திட்டிட்டு இருக்காங்க உங்க கண்ணு முன்னாடி, கிறுக்கன் திட்டிட்டு இருக்கிறான், நம்ம உயிருக்கு நபியை திட்டிட்டு இருக்கிறான், நம்ம எல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல திட்ட முடியுமா? சரி, வரலாற்று சம்பவத்தை சொல்றேன். அந்த 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 நசாரா உடைய பிரச்சாரகளில் ஒருவர் மேடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட ஆரம்பிக்கின்றார். ஒகான ஹுனாக கல்பு செய்தின் மர்பூத்துன். அப்ப அதுக்கு பக்கத்துல, அந்த மேடைக்கு பக்கத்துல ஒரு வேட்டை நாய் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. இவர் திட்ட ஆரம்பிச்ச உடனே ஜம்ஜரல் கல்பு ஹாஜ சும்ம வசப அல சலிபி, அது அப்படியே உரும ஆரம்பிச்சிட்டு, இந்த குறைக்கல, ஒரு நெஞ்சில இருந்து சவுண்ட் வரும் தெரியுமில்ல, ஒரு மாதிரியா உருமுறது, அதே மாதிரி உரும ஆரம்பிச்சு அது கெட்டின சங்கிலியோட பாஞ்சு வருது. அந்த சங்கிலி கொஞ்சம் பெருசு. அது பாஞ்சு என்ன பண்ணிட்டு அவர் பக்கத்துல ஒரு ஹமசகு பிஷித்தத்தின், அவர் உடம்ப நகத்தை வச்சு பிடிச்சு அப்படியே பறந்தது, விடமாட்டுக்கு. அங்கிருந்த மக்கள் தான் பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு அந்த நாயையும் இந்த நாயையும் பிடிச்சு விளக்குறாங்க. ரெண்டு நாயையும் நபியை திட்டினவன் எப்படி நம்ம போல முடியும் சொல்லுங்களேன். அப்ப ரெண்டு நாயம் பிடிச்சி விளக்க காப்பாத்திட்டாங்க, ஒரு மட்டும் காப்பாத்திட்டாங்க. அது சும்மா போகல, நல்லா கிழிச்சிட்டு போயிட்டு ரத்தமா சொட்டுது. அவர் ரத்தத்தோட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இந்த மக்கள் சொன்னாங்களா, அடே அந்த நாய் சும்மாதான் இருந்துச்சு, ஹாதாபி கலாமிக்க ஃபி ஹக்கி முஹம்மதின், அது ஏன் தேவையில்லாம பாஞ்சு வந்துச்சுன்னு சொன்னா, அது நீ நபியை பத்தி பேசின காரணத்தினால்தான் அது பாஞ்சு கடிச்சிச்சு அப்படின்னு நாங்க உள்ள ஒரு ஆள் சொன்ன உடனே அப்ப சும்மா இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா கிடையாது. ஹாதல் கல்பு அசீஸ் நப்சி ரஆனி உஷீரு பி யதி, நான் அந்த நாய் இருக்குது இல்ல, நான் கையாட்டி பேசணும்னா இல்லையா, இப்படி கையாட்டி பேசும்போது அந்த நாய் என்ன பார்த்தா என்ன விளங்கிக்கிட்டுனா, நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு அந்த நாய் விளங்கிக்கிட்டு, நான் அடிக்கிறேன்னு நினைச்சிட்டு அடிக்க சொல்றேன், இப்படி பேசுவோம். அந்த நாய் என்ன நினைக்குது, அடிக்க போற போல தெரியுது அப்படின்னு நினைச்சு அது என் மேல பாஞ்சு கடிச்சிட்டே தவிர, நான் முகம்மதை திட்டிய காரணத்தினால் அது என்னை கடிக்கவில்லை, பார்க்கிறீர்களா, நான் மறுபடியும் திட்டுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த முறை மிக கடுமையாக திட்ட ஆரம்பித்தான். இமாம் இப்னு அஸ்கலானி எழுதுறாங்க, இந்த முறை அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கதஅல் கல்பு ரிபாத்தஹு வ வஸப அலா உனுகி ஸலீபி வ கலஅ ஸௌரஹு ஃபில் ஹாலி வ மாத ஸலீபி. இந்த முறை அந்த நாய் சங்கிலி அத்து போட்டு ஓடி வந்துருச்சு. சங்கிலி அத்து போட்டு வேகமா ஓடி அந்த பேசுற பாத்தீங்களா, நபியை பத்தி ரொம்ப மோசமா திட்டி பேசுற பாத்தீங்களா, குறவடைய பிடிச்சிட்டு சங்க பிடிச்சிட்டு, நம்ம சங்க பிடிச்சிட்டு ஒரு கடிதான் மாத்த சலீபியும் இன் ஃபௌரிஹி, ஸ்பாட் அவுட். அவன் உடனே ஆள் செத்தான். அந்த வாசகத்துக்கு சுருக்கி அர்த்தம் வச்சிருந்தா ஸ்பாட் அவுட், உடனே ஆள் செத்தான். சரி, இப்ப எதுக்கு அந்த மேடை? ஒருத்தன் நசராணி மதத்துக்கு வந்தான், அவனுக்கு பாராட்டு விழா, ஒரு 10 பேர் அதை பார்த்து நசராணி மதத்துக்கு வரணும், அதுதானே அந்த மேடை அவன் பயன்படுத்தி நபியை திட்டினான், அதுதானே. இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சா, இதை பார்த்த பொழுது நிறுவல் பகுதியில் உள்ள ஏறத்தாழ 40,000 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 40 ஒருத்தன் நஸ்ரானி மதத்துக்காக வந்த அந்த பாராட்டு விழால நபியை திட்ட காரணத்தினால ஒரு நாய்க்கு ரோசம் அது பாஞ்சு அது கடிச்சு போட்டனால இதை பார்த்தவர்கள், நபியினுடைய அந்தஸ்தை புரிந்தவர்கள் 40,000 பேர் அதே சபையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பதான் நான் கேட்கிறேன், ஏடா அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு இந்த நாய்க்கு இல்லையே. இப்ப நம்ம கேட்போம்ல, அந்த நாய்க்கு இருக்கிற அந்த அறிவு, நபி அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய மரியாதை என்ன, அவனுடைய உயர்வு என்ன, அவனுடைய தனித்துவம் என்ன, அதை ஒருவன் பேச சுமர்க்க முடியுமா? அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு நபியின் கண் விபச்சாரம் செய்யும் சொன்ன இந்த நாய்க்கு எங்க போச்சு கேட்கிறேன். அதை ஏற்றுக்கொண்ட நாய்களுக்கு எங்க போச்சு கேட்கிறேன். அதை ஏற்றுக்கொண்ட நாய்களுக்கு எங்க போச்சு, இந்த அறிவு எங்க போச்சு? அதுதான் சொல்றேன், இவர்கள் நாய்களை விடவும் கீழானவர்கள், மோசமானவர்கள், மிருகங்களை விடவும் மோசமானவர்கள். எனவே மீண்டும் இவர்கள் நபி வழி நடப்போம் என்கிற போர்வை தூக்கிட்டு வந்தா போர்வை விலைக்கிட்டு செருப்பாலே அடிங்க. ஆமா, புலித்தோல் போத்திட்டு வரா, அப்ப அந்த போர்வை விலைக்கிட்டு செருப்பாலே அடிங்க. எங்க நபிய கேவலப்படுத்திட்டு நபி வழி நடப்போம்டா வர ஏதா செருப்ப, நாங்க எந்த செருப்பால நடக்கிறோமோ அந்த செருப்பாலே அடிக்கிறோம்.
நிறைய பேசலாம். ஒரு சில முக்கிய தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நபி யார், எவ்வளவு உயர்ந்தவர்கள், மகத்தானவர்கள், அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான், அப்படிப்பட்ட உயர்ந்த மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் நபி வழி நடப்போம் என்கிற அந்த போர்வையில் எப்படியெல்லாம் தரம் தாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து இது போன்ற வழிகளை விட்டும் நாம் விலகி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வை நாம் முறையாக புரிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேலாக நாம் நேசிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது ஈமானை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக நேசிக்கின்ற நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பானாக. இது போன்ற நபியை கேவலப்படுத்தக்கூடிய வழிகேடர்களை விட்டும் வழிகேட்டை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.